ஐகானிக் வியூவர்ஸ் வணக்கம் and welcome to our channel Icon. எந்த ஒரு நல்ல படைப்புக்கும் ஆதாரமே அந்த படைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான். அந்த வகையில பிரம்மாண்ட படங்களை உருவாக்குற ஹாலிவுட் படங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம்னா அது ஆஸ்கர் விருதுகள் தான். சமீபத்தில் நடந்த 96வது ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்கள்ல ஒருத்தரான கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணியிருந்த ஓப்பன்ஹைமர்ங்கிற படம் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங்னு மொத்தம் 7 ஆஸ்கர் விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. அப்படி அந்த படத்துல என்ன இருக்குங்கிறதையும் அதோட அந்த படத்தை பத்தி உங்கள பலருக்கும் தெரியாத ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸ்களையும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சேனல் ஐகான். இந்துக்களோட புனித நூலான பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு வசனம் வரும். இது உலகம் அழியும் நேரம், நானே உலகத்தை அழிப்பவனாகிறேன்னு. இந்த வசனத்தை கொஞ்சமா மாத்தி பகவத்கீதை வசனத்தை சுட்டி காட்டி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் தன்னோட கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சதை பார்த்து வருத்தத்தோட இந்த வசனத்தை தன்னோட பொருத்தி நவ் ஐ எம் பிகம் டெத், the destroyer of the worlds னு சொன்னாரு. அவர்தான் மிகவும் சக்தி வாய்ந்த அணுகுண்ட கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர். 1945ல ஜாப்பனீஸ் சிட்டிஸ் ஆன ஹிரோஷிமா நாகசாகில வீசப்பட்ட அணுகுண்டு கண்டுபிடிச்சதுக்கு முக்கிய மூளையே இந்த ஓப்பன்ஹைமர் தான். அவரோட வாழ்க்கை வரலாறு தான் ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர்ங்கிற பெயர்ல 2023ல எடுத்திருந்தாரு. இந்த படத்தோட கதையை விழாவாரியா நோலனே படமா எடுத்ததால நான் அதை இந்த வீடியோல சுருக்கமா சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ்குள்ள போயிடுறேன். கம்யூனிசத்து மேல தனி ஈர்ப்பு கொண்டிருக்கிற ஓப்பன்ஹைமர் ரஷ்ய கம்யூனிஸ்டுகளுக்கு உதவுனாரா அப்படிங்கிற விசாரணையோட பேக்ட்ராப்ல தான் இந்த முழு படமும் சொல்லப்படுது. 1920களில் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியில இருக்கிற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள்ல தன்னோட மேற்படிப்பை தொடர்ற இளம் வயசு ஓப்பன்ஹைமர் நமக்கு காட்டப்படுறாரு. அது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கூட அவரோட நட்பு, அவரோட காதல் வாழ்க்கை, ஹிட்லரோட நாசி படைக்கு எதிரான போர்ல ஓப்பன்ஹைமரோட பங்குன்னு அடுத்தடுத்து காட்சிகள் நகருது. படிப்பு முடிச்சு சொந்த நாட்டுக்கு திரும்புற அவர் அமெரிக்க கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் மேன்ஹட்டன்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வரப்படுறாரு. இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன, அதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்திலாம் இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. இந்த ப்ராஜெக்டுக்காக அமெரிக்காவோட லாஸ் அலமாஸ்ங்கிற செவ்விந்தியர்களுக்கு சொந்தமான இடத்துல ஒரு தனி நகரமே உருவாக்கப்படுது. அங்கதான் உலகையே புரட்டி போடுற அந்த கண்டுபிடிப்பை தன்னோட டீம் கூட சேர்ந்து உருவாக்குறாரு ஓப்பன்ஹைமர். உலக போர் முடிஞ்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கோல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஓப்பன்ஹைமர் மேல ஈகோ கொண்டிருக்கிற ஒருத்தர் கம்யூனிசம் மேல ஈர்ப்பு கொண்டிருக்கிற ஓப்பன்ஹைமர் கம்யூனிசம் அதிகம் பேசப்படுற ரஷ்ய நாட்டுக்கு இங்க இருந்தபடியே உதவுறாரா, இவர் இங்க இருந்தா நம்ம நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவரை குற்றவாளி கூண்டுல ஏத்துறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? தன் மீதான புகார்களை ஓப்பன்ஹைமர் உதறி தள்ளினாராங்கிறத ஒரு சின்ன ட்விஸ்டோடவும் நிறைய டைலாக்ஸோடவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஓப்பன்ஹைமர். இந்த படம் வெளியான சமயத்திலேயே பலரும் இந்த படத்தை கொண்டாடினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் மேக்கிங். இப்ப எல்லாமே சிஜி மயமா மாறி இருக்கிற சினிமா உலகத்துல அணுகுண்டு சோதனை நடத்துற காட்சிகள் கொஞ்சம் கூட சிஜி கலக்காம எடுத்திருந்தாங்க. அதுல டைரக்டர் நோலனோட டச்சா குண்டு வெடிக்கிறப்ப சத்தம் இல்லாம வெடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் கேட்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா சவுண்டை விட லைட்டோட வேகம் அதிகம்ங்கிறத ஆடியன்ஸும் உணரணுங்கிறதுனால. இந்த மாதிரி சில கிரியேட்டிவான ஐடியாஸும் விஷுவல்ஸும் படத்துக்குள்ள இருக்கிற மக்களோட மனநிலையை படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கடத்திடும். இப்படி ஒரு அசாத்தியமான படைப்புக்கு ஆஸ்கர் கிடைச்சது ஒன்றும் மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்போ வாங்க கடகடன் இந்த படத்தை பத்தி ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸை சொல்லிடுறேன். 2005ல் வெளியான அமெரிக்கன் ப்ரோமித்தியஸ்ங்கிற விஞ்ஞானி ஓப்பன்ஹைமரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தான் இந்த படம் உருவாக ஒரு உந்துதலா இருந்துச்சு. டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு முன்னாடியே டைரக்டர் சாம் மெண்டஸ், டைரக்டர் ஆலிவர் ஸ்டோன் போன்ற பல டைரக்டர்ஸ் அந்த புக்கை
படமா எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு கிறிஸ்டோபர் நோலனால தான் அதை எடுக்க முடிஞ்சது. இந்த படத்தை டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிறதுக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டது நடிகர் ராபர்ட் பேட்டின்சன் தான். நோலன் டைரக்ட் பண்ண டெனட் படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப ராபர்ட் பேட்டின்சன் ஓப்பன்ஹைமரோட பேச்சுகள் அடங்கின ஒரு புக்கை நோலனுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அதுல அணுகுண்ட கண்டுபிடிச்சதுனால தனக்கு ஏற்பட்ட மனக்குமுறலை பத்தி ஓப்பன்ஹைமர் பேசினதை படிச்சதும் நோலனுக்கு பொறி தட்டி படத்துக்கான கதையை உருவாக்க ஆரம்பிச்சாராம். கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்சோம்னியா படத்துல இருந்து பெரும்பாலும் அவரோட படங்களை தயாரிச்சது வார்னர் பிரதர்ஸ் கம்பெனி தான். ஆனா கோவிட் காலகட்டத்தில் தங்களோட படங்களை இனிமே HBO மேக்ஸ்ங்கிற சேனல்லையும் தியேட்டர்லையும் ஒரே சமயத்தில் வெளியிடுவோன்னு வார்னர் ப்ரோஸ் முடிவு பண்றாங்க. இதை விரும்பாத டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட ஓப்பன்ஹைமர் படத்தை வேற கம்பெனிக்கு பண்றேன்னு முடிவு பண்றாரு. அதனால ஓப்பன்ஹைமர் படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு கிடைக்குது. இந்த ஓப்பன்ஹைமர் படம் தான் கிறிஸ்டோபர் நோலன் இயக்குன முதல் வாழ்க்கை வரலாற்று படம். இதுக்கு முன்னாடி இவர் ஹோவர்ட் ஹியூஸோட வாழ்க்கை வரலாறை எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள ஹோவர்ட் ஹியூஸோட வாழ்க்கை வரலாறை த ஏவியேட்டர்ங்கிற பேர்ல வேற ஒருத்தர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இவர் அந்த கதையை கைவிட்டுட்டாரு. இருந்தாலும் அந்த படத்துக்கு கதை எழுதின அனுபவம் தான் இந்த படத்துக்கு கதை எழுத உதவிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஓப்பன்ஹைமரா நடிச்சிருக்கிற சில்லியன் மர்ஃபி என்னதான் ஒரு நல்ல நடிகரா இருந்தாலும் பெரிய பட்ஜெட் படங்கள்ல நடிக்கிற பெரிய நடிகர் இல்லை. இருந்தாலும் டைரக்டர் நோலன் தனக்கு ஒரு நடிகரா சில்லியனை பிடிக்குங்கிறதுனாலையும் சில்லியன் ஸ்லைட்டா பார்க்க நிஜ ஓப்பன்ஹைமர் மாதிரியே இருக்கிறதாலையும் இவரையே ஹீரோவா தேர்வு செஞ்சிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஜீனியஸான டைரக்டர் படம் எடுக்கிறாருன்னா அதுல நடிக்கணும்னு எல்லா நடிகர்களும் ஆசைப்படுவாங்க. அப்படிதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ராபர்ட் டவுனி ஜூனியர், எமிலி பிளண்ட் போன்ற நடிகர்கள் தங்களோட சம்பளத்தை குறைச்சு நடிச்சிருக்காங்க. அதோட ஒரு சில பெரிய நடிகர்கள் எல்லாம் தான் எந்த ரோலுக்கு ஆடிஷன் கொடுக்குறோம்னே தெரியாம ஆடிஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்டர் நோலன் டைரக்ட் பண்ண இன்டர்ஸ்டெல்லர் படத்துல நடிச்சவர் டேமன். இவரை இந்த படத்துல ஜெனரல் லெஸ்லி க்ரோவ்ஸ் ரோல்ல நடிக்கணும்னு டைரக்டர் நோலன் ஆசைப்பட்டாரு. இந்த நேரத்துல டேமனுக்கும் அவரோட மனைவிக்கும் ஏதோ மேரிட்டல் ப்ராப்ளம் இருக்க கவுன்சிலிங் தெரப்பில டேமன் நான் நடிப்புல இருந்து கொஞ்ச நாளைக்கு விலகிக்கிறேன், ஆனா நோலன் கூப்பிட்டா மட்டும் நான் போய் நடிப்பேன்னு கண்டிஷன் போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. Chance that when we push that button we destroy the world, chances are near zero. இந்த ஓப்பன்ஹைமர் படத்துல ஒரு குரூஷியலான மொமெண்ட் ஒன்று வரும். ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு வீசுறப்ப ஒரு பொண்ணு செதஞ்சு போறத ஓப்பன்ஹைமர் பார்க்குற மாதிரி. அந்த பொண்ணு ரோல்ல மனுஷன் நோலன் நடிக்க வச்சது யார் தெரியுமா? அவரோட சொந்த மகளான ஃப்ளோராவை. இந்த படத்தோட கதை நியூ மெக்சிகோல இருக்கிற லாஸ் அலமோஸ்ல நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் எக்ஸ்டீரியர் சீன்ஸை நிஜ லாஸ் அலமோஸ் நகரத்திலேயே எடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்போ இருக்கிற லாஸ் அலமோஸ்க்கும் 1940ல இருந்த லாஸ் அலமோஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்ததுனால நியூ மெக்சிகோல இருக்கிற கோஸ்ட் ரான்ச்ல லாஸ் அலமோஸ் நகரோட செட் போடப்பட்டுச்சு. 3 மாசம் பல பேரோட கடின உழைப்பினால உருவான அந்த செட்ல வெறும் 6 நாள் தான் ஷூட் பண்ணாராம் நோலன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்துல நோலன் அணுகுண்டு சோதனை காட்சிகள்ல CG யூஸ் பண்ணாம பெருசா பாதிப்பு ஏற்படாத வகையில டம்மி குண்டுகளை தயார் செய்ய சொல்லி அதை வெடிக்க வச்சு அணுகுண்டு எஃபெக்டை விஷுவலா கொண்டு வந்திருக்காரு. இது தெரியாத ஒரு சில பத்திரிகையாளர்கள்லாம் நோலன் இந்த படத்துக்காக நிஜ அணுகுண்டு சோதனையே நடத்திருக்காருன்னு கிளப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன நோலன், நான் என் படத்துக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன்னு மக்கள் நினைக்கிறது பெருமையா இருக்கு, ஆனா அதே சமயம் பயமாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. The world will remember this day. இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் கலர்லையும் ஒரு சில காட்சிகள் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இருக்கும். அதுல ஒரு சிக்கல் வந்துச்சு. அது என்னன்னா, இந்த படத்தை நோலன் ஐமேக்ஸ் ஃபிலிம் ஃபார்மேட்ல தான் ஷூட் பண்ணாரு. ஆனா ஐமேக்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ஃபார்மேட்டே இல்லை. அதுக்கப்புறம் கோடாக் மற்றும் ஃபோட்டோகேம் கம்பெனி ஐமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. அதை வச்சு தான் நோலன் இந்த படத்தோட பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளை படமாக்கியிருக்காரு. முன்னாடி நான் பகவத்கீதை வசனத்தை பத்தி சொன்னேன்ல, அதை நிஜத்துல ஓப்பன்ஹைமர் 1945ல ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்டு வீசினதுக்கு அப்புறமா ஒரு டிவியில தான் அதை சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த படத்துல ரொம்ப நெருக்கமான காதல் காட்சிக்கு நடுவுல ஓப்பன்ஹைமர் அந்த வசனத்தை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு சில இந்திய இந்துக்கள் தங்களோட மதத்தை அவமானப்படுத்துறதா உணர்ந்தாங்க. அது ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தினதோட பேசு பொருளாவும் மாறிடுச்சு. அப்புறம் காலப்போக்கில் அது தானாவே அடங்கிடுச்சு. Now I am become death.
the destroyer of worlds. And now I am become death. Destroyer of worlds. இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் $100 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பட்ஜெட் $180 மில்லியன் ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷனும் 180 நிமிஷங்கள், அதாவது 3 மணி நேரம். நோலன் இயக்குன படங்கள்லேயே அதிக டியூரேஷன் கொண்ட படம்னா அது இந்த ஓப்பன்ஹைமர் படம் தான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓப்பன்ஹைமர் படத்தில் என்ன பிடிச்சதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.